ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோவில் வந்திருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோசைக்கல் மேலே நான் மீன் ஃப்ரை போட்டிருக்கிறேன். அது உங்களுக்கு காமிக்கணும் இல்லையா? அதனால் நான் காமிக்க வந்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னா நிறைய மீன் அம்மா வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க. அதில் நான் எடுத்து தோசைக்கல் மேலே போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு, யாருமே இல்லை வீட்டில் இந்த டைமில். சரி, நம்ம மீன் குழம்பு வைக்க தான் அம்மா வாங்கிட்டு வந்திருக்காங்க. நாம் அதுக்கு முன்னாடியே ஒரு 4-5 பீஸ் எடுத்து தோசைக்கல் மேலே போட்டு சாப்பிட்றலாமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசையாக இருந்துச்சு. அதனால் அவங்க எல்லாம் வரதுக்குள்ளார நானே எடுத்து தோசைக்கல்லில் போட்டு சாப்பிட்றான்னு சொல்லி பிளான் பண்ணி பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் இதுக்கு எதுவுமே அதிகமாக சேர்க்கவே இல்லை. 4 பொருள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அது என்னென்னா, எண்ணெய் தோசைக்கல் மேலே விட்டு எண்ணெய் போடணும் இல்லையா? தோசைக்கல் மேலே விட்டு எண்ணெயில் தானே பொரிக்கிறோம். அதனால் அதுக்காக எண்ணெய் மட்டும் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கறி மசால், இது 3 மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதில் தண்ணியோ எண்ணெயோ சேர்க்கல. இது மீனை வாஷ் பண்ண தண்ணியில் ஈரம் இருந்துச்சுல, அதிலே போட்டு மிக்ஸ் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு.